ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் டிஆர்பி தேர்வுகளுக்காக காத்துட்டு இருக்கிற, அதற்காக கடுமையாக படிச்சிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு ஒரு மிக முக்கியமான அட்டகாசமான அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு நாம் விரிவாக பார்க்க போகிறோம். இதை ஒரு முறை பாருங்கள், தேர்வுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் பிஎஸ்கே தமிழ் இன்ஃபோவின் அன்பு வணக்கங்கள். ஆசிரியர் தேர்வு வாரியம் இப்போ முழுமையாக மின்னணு முறைக்கு மாறப்போகுது. அதாவது டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இதற்காக அரசு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நிதியை ஒதுக்கி ஒரு பெரிய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இதனால் தேர்வர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுதுன்னு நான் சிம்பிளாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதாவது ஒரு முறை பதிவு. இப்போ டிஎன்பிசியில் நம்ம எப்படி ஒரு வாட்டி நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோமோ, அதே மாதிரி இனிமேல் டிஆர்பிக்கும் கொண்டு வர போகிறாங்க. ஒவ்வொரு முறை புதுசாக தேர்வு வரும் பொழுது உங்கள் பேர், வயசு, படிப்புன்னு எல்லாத்தையும் திரும்ப திரும்ப உட்காந்து டைப் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஒரு முறை பதிவு செஞ்சால் போதும், ரொம்பவே டைம் மிச்சமாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தேர்வு எழுதி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக ஃபைல் எல்லாம் தூக்கிக்கிட்டு நீ அலைய வேண்டியதில்லை. எல்லாமே ஆன்லைன் மூலமாக ரொம்ப ஈஸியாக மின்னணு முறையில் சரிபார்க்கிற வசதி வரப்போகுது. நம்ம அப்ளை பண்ணிட்டோம், ஆனால் நம்ம அப்ளிகேஷன் எந்த நிலைமையில் இருக்குது, அக்செப்ட் ஆகிடுச்சா ரிஜெக்ட் ஆகிடுச்சான்னு குழப்பம் இனி வேண்டாம். நீங்கள் விண்ணப்பிச்சதில் இருந்து அது எந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்னு நீங்களே ஆன்லைனில் ஈஸியாக ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். சுருக்கமாக சொல்லணும்னா நண்பர்களே, தேர்வுக்கான அறிவிப்பு வர்றதில் ஆரம்பித்து நீங்கள் அப்ளை பண்ணுறது, எக்ஸாம் எழுதுறது, கடைசியாக நீங்கள் செலக்ட் ஆகி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குகிற வரைக்கும் அத்தனை ப்ராசஸும் முழுமையான மின்னணு முறையில் நடக்க போகுது. இதனால் என்ன லாபம்னு தானே கேட்குறீங்க? முழுமையான வெளிப்படைத்தன்மை இருக்கும். எந்த தில்லுமுள்ளும் நடக்க வாய்ப்பில்லை. தேர்வர்கள் மத்தியில் நல்ல நம்பகத்தன்மை உருவாகும். எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் தேர்வர்களுக்கு எந்த சிரமமும் இல்லாத வகையிலும் ஈஸியாக நடக்கும். இந்த அறிவிப்புகள் எல்லாமே பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கை பற்றிய முழு விவரங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை கிளிக் செய்து தெரிந்து கொள்ளலாம். பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் எடுத்திருக்கிற இந்த டிஜிட்டல் முறை முன்னெடுப்பு உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். இந்த புதிய மாற்றத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது தேர்வர்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த முக்கியமான தகவலை டிஆர்பி தேர்வுக்கு தயாராகிக்கிட்டு இருக்க உங்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள பல தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நமது பிஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.